லைஃப் ஸ்டைல் சேனல். என்னடா இது காலையில வந்து ஹெல்த் கேர் வீடியோ கொடுத்துட்டு போனா இப்போ மறுபடியும் வந்து அதே காஸ்டியூம்ல வந்து நிக்கிறாளேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னோட வெட்டிங் டே. ஸோ இந்த வெட்டிங் டேக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணேன், ஒன்றும் பெருசாலாம் பிளான்லாம் பண்ணல. சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட்க்கு இது சர்ப்ரைஸ் அது சர்ப்ரைஸ், நானே ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னால வந்து எனக்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ் வந்து அவருக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து எதுவும் பெருசாக அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணல. பட் ஆனால் நான் என்ன குக் பண்ணேன், என்ன பிளான்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் உங்க கூட இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவு எனக்கு தகுதியெலாம் கிடையாதுங்க. பட் ஆனால் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ எனக்கு வந்து ஐ எம் ஸ்டெப்பிங் இன் டு 12th இயர். ஸோ 11 years வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆக போகிறவங்க, கல்யாணம் ஆகி ஒரு 1 or 2 years இருக்கவங்களுக்கு, இல்லை வந்து லைஃப் வந்து என்னடா இது நமக்கு மட்டும் லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்னன்னா, ஒரு படத்துல சொல்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த நாள் வந்து கண்டிப்பா வந்து வரும். ஸோ நமக்கு வந்து லைஃப்ல வந்து எஸ்பெஷலி கல்யாணத்துக்கு முன்னாடியான வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம இருந்த ஃப்ரீடம் எல்லாமே வேறையா இருக்கும். பட் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நியூ ஃபேமிலி, நியூ அட்மாஸ்பியர், எல்லாமே வந்து ஒரு புதுசான விஷயங்களுக்காக நம்ம என்டர் ஆகிறோம். அப்படின்னும் போது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வந்து லைஃப் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்க வந்து ஒரு 4 விஷயம் விட்டு கொடுக்கும் போது அதை பார்க்குற அவங்களோட ஆப்போசிட் பார்ட்னர் நமக்கு இவ்வளோ விட்டு கொடுக்குறாரு, நமக்கு இவ்வளோ பண்றாரு அப்படின்னும் போது அவங்க நமக்காக ஒரு 2 விஷயங்கள் விட்டு கொடுப்பாங்க. ஸோ லைஃபே வந்து இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக தான் போகணும். வந்து இது அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சஜஷன் தான். இது எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ இட்ஸ் அப் டு யூ. அண்ட் அட்வைஸ் பண்ண அளவு தகுதியெலாம் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இதே மாதிரி என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் தென் வந்து நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவோட கண்டினியூட்டியை பார்க்கலாம். என்னோட அவுட்ஃபிட் அண்ட் தென் வந்து நான் என்னென்ன வந்து காஸ்டியூம் போட்டிருக்கேன் அப்படின்றத, எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஓவரால் குக்கிங்கை வந்து நான் டீட்டெயில்டாக காட்ட போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கைமா கிரேவிக்காக வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அண்ட் தென் வந்து தேங்காய், நிறைய கொத்தமல்லி, புதினா, இது வந்து க்ரீன் மசாலா மாதிரி நான் பண்ணுறதுனால ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மசாலாவுக்கு வந்து நான் வந்து தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மசாலா எல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் வந்து கைமாவோட மிக்ஸ் பண்ணி பால்ஸ் பிடிக்க போகிறேன். அண்ட் ரிமைனிங்கை கிரேவியாக வைக்க போகிறேன். அண்ட் தென் வந்து இன்னொரு சைடில் வந்து நான் வந்து கிரில் சிக்கனுக்கு அவனில் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய அவனையும் வந்து நான் வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த அவன் வந்து ப்ரீஹீட் ஆனவுடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய சிக்கனை எடுத்து இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை தூக்கி அதில் வச்சு அவனுக்குள்ளே நான் வந்து வைக்க போகிறேன். அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆயில் வந்து போடுறேன். ஆயில் இந்த கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டால் வந்து அதுதான் வந்து அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். ரொம்ப நம்ம நிறைய ஆயில் போட்டு நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கைமா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து இந்த பால்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில் ரெசிபி ஒரு நாள் போடுறேன். அண்ட் தென் வந்து சைமல்டேனியஸ்லி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து கோகோனட் புலாவ் பண்ண போகிறேன். ஸோ கோகோனட் புலாவுக்காக ஆனியன், சினமன், க்ளவுஸ், அப்புறம் வந்து பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் இது டேஸ்ட் தருன்றதுக்காக கொஞ்சம் ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்து நான் அரைச்சும் வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கட்டு கொத்தமல்லி, ஆஃப் கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து அந்த கோகோனட் புலாவுக்கு டேஸ்ட்டு தரக்கூடியது. ஸோ ஆயில் காஞ்ச உடனே நான் எண்ணெய், பச்சை மிளகா, இந்த க்ளோவ்ஸ், சினமன் இது எல்லாத்தையுமே வந்து போட்டேன். ஸோ இந்த ஆனியன்ஸை வந்து நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆனியன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பச்சை மிளகா, அரைச்சி வச்ச பச்சை மிளகாயை அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஒரு 1 full ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்க போகிறோம். அண்ட் தென் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த கொத்தமல்லி, புதினாவை அதிலேருந்து ஒரு 3/4 எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்குறேன். ஸோ தட் வந்து
இன்னொரு இடத்துல வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த டம்ளரில் வந்து 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த கப் மெஷர்மெண்ட்லேயே வந்து நான் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். வாட்டர் இல்லை, கோகோனட் மில்க் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த 4 கப்ஸ் வந்து கோகோனட் மில்க் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கிறேன், ஒரு 1/2 தக்காளி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்தவுடனே வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு இந்த புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இப்போ இந்த ரைஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வந்து குக் பண்ண போகிறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் குழையவும் கலையாது, ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உளுந்த வடைக்காக வந்து நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வடை வந்து போட போகிறேன். அண்ட் தென் வந்து அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்து அவனில் வச்சுருந்தது வந்து எடுத்து வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 1 hour வந்து இதை வந்து குக் பண்ணுவோம். ஒரு 30 மினிட்ஸ் ஆன உடனே அவன்லேருந்து வெளியே எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேன் ஜூஸ் இதில் இந்த சிக்கன் வந்து குக் ஆகும்போது அதுலேருந்து வெளியே வர இந்த ஜூஸஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஆயில் எல்லாத்தையும் வந்து அதிலே போடணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ட்ரை ஆகாது. இது வந்து ஒரு சின்ன டிப்பு. இந்த மெத்தட் பேர் வந்து பேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இதில் இந்த ஆயிலெலாம் போட்டு திரும்ப அவனுக்குள்ளே வச்சுட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா குக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நான் என்னென்ன பண்ணேன்றதை நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வடை ட்ரை பண்ணேன், வடை வரல, போண்டாவாகிடுச்சு, பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு. இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் நமக்கு வரது சகஜம் தானே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சட்னி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வடை, சட்னி, சிக்கன். ஸோ சிக்கன் வந்து அவன்லேருந்து எடுத்து அந்த ஆயிலெல்லாம் திரும்பவும் அதிலே ஊற்றி கார்னிஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கன் வந்து அவ்வளோ டெண்டராக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டீப் ஃப்ரை சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்கன் வந்து சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் தென் வந்து வெயிட் பற்றி கவலையே பட வேண்டாம், வெயிட்டும் டெஃபினட்டாக இது போடாது. அண்ட் தென் வந்து அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் கைமா குழம்பு. இந்த ரெசிபியோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் டீட்டெயில்டாக வந்து எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். செம்ம டெலிஷியஸாக இருக்கும் இதுவுமே. அண்ட் தென் வந்து இந்த கைமா வந்து நான் எதுவுமே வந்து அந்த பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் அழகாக வந்து உருண்டையாக வந்திருக்கு. அண்ட் தென் வந்து ஸ்வீட் வந்து பாயாசம் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் பண்ண கோகனட் புலாவ், தேங்காய் சாதம். ஸோ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எவ்வளோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செம்ம சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து எங்களோட வெட்டிங் டே ஸ்பெஷல் லன்ச். இதுதான் என்னோட வெட்டிங் டேக்கு நான் கட்டியிருந்த சாரீ. ஆக்சுவலி நான் இந்த சாரீ பிளான் பண்ணல, இது நான் 1 month முன்னாடியே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் கிறிஸ்மஸ் டைமில் போடுறதுக்காக. ஸோ அப்போ போடுறதுக்கு சான்ஸ் இல்லாதனால ஸோ வெட்டிங் டேக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சாரீ ஃபுல்லாகவுமே மேலே பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு ப்ளூ கலர். இந்த ப்ளூவில் இந்த உங்களுக்கு அந்த ஜரி மாதிரி தெரிகிறது பார்த்திங்களா, வந்து ஒரு மாதிரி ப்ரான்ஸ் ஜரி, அந்த டிஷ்யூவில் ப்ரான்ஸ் ஜரி வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வந்து சில்வரில் வந்து அங்கங்கே வந்து புட்டாஸ் மாதிரி இருக்குது. ஸோ சாரீ ஃபுல்லாகவுமே வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரான்ஸ் பார்டர் வித் நேவி ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கட்டின வீடியோ எடுத்தனால கொஞ்சம் கசங்க இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் தீமான பார்டர் தான் இது. பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டர், லாங் பார்டர். ஸோ எலிஃபண்ட், ஹார்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரியான சில்வர் பார்டர். ஸோ ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன். அண்ட் வந்து இது வந்து பியோர் டிஷ்யூ சில்க், இது பியோர் டிஷ்யூ சில்க்கு. ஸோ இதோட டேசல்ஸ் வந்து சாரியில் வந்து நார்மல் டேசல்ஸ் வந்து இருந்ததை நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளூ அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன் மாதிரியான சிம்பிள் டேசல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதோட முந்தி பார்ட் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கட்னா வந்து ரொம்ப எலிகண்ட்டாக நீட்டாக இருக்கும். நீங்கள் பிக்சர்ஸ் பார்க்கும் போதே தெரியும் இந்த சாரியோட பிக்சர்ஸ். அண்ட் இதோட இந்த ப்ளவுஸுமே வந்து ஒரு மாதிரி வந்து ப்ளூவில் வந்து ப்ரான்ஸ் ஜரி இருக்க மாதிரியாக இருக்கும். ஸோ ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் நல்ல நேவி ப்ளூ இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த நேவி ப்ளூ ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் தான். இந்த மிரர் ஒர்க்கில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரான்ஸ் டைப்பு
பீட்ஸ் இது ஒரு மாதிரி வந்து கோல்டனாக இருக்காது, ஒரு மாதிரி ப்ரான்ஸ் கலராக இருக்கும், ஒரு மாதிரி ஆன்டிக் பீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ சாரியில் இருக்க கலரு அண்ட் தென் கோல்டன் எல்லாத்தையும் காம்பினேட் பண்ணி சில்வர் ஜர்தோசி ஒர்க்கையும் ஜர்தோசி த்ரெட்டையும் கொடுத்து காம்பினேட் பண்ணி பண்ண ஒர்க்கு. இது வந்து நெக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளான நீட்டான ப்ளவுஸ் தான். இதுதான் எங்களோட ஆனிவர்சரி கேக். ஒன்று பார்த்து